ஹலோ டியர் மக்களே, நேற்று வந்து ரூமில் ஆல்ட் ஆகிட்டோம். இந்த ரூமு பார்த்தீங்கன்னா 2 ரூம் சேர்த்து 1500. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமடேஸ்வரர் கோயில் பாகுபலி சிலையை தான் பார்க்க போகிறோம். அங்கே தான் தங்கியிருக்கிறோம். நேற்று உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு யூடியூபர் கூட ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன்னு. ஃபஸ்ட் டைம் நம்ம லைஃப்லேயே ஒரு பெரிய யூடியூப் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். 2 வாட்டி லடாக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வித் உம்லிங்கலாவோட. அதுக்கடுத்து ஒரு வாட்டி இன்டர்நேஷனல் ரைட் பண்ணிக்கிறாரு, நேபாள் போயிருக்கிறாரு. அவரை தான் உங்களுக்கு காட்டுக்கு போகிறேன். யாருன்னு பார்க்க போகிறீங்களா? அவளோடு இருங்க. இவர் தான் அந்த யூடியூபர் மிஸ்டர் அருண் விஜய். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் பார்த்திபன். எப்படி ப்ரோ இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ப்ரோ. எப்படிலாம் போயிட்டு இருக்கு? ரைட்லாம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் தெருக்கி விட்டுட்டு இருக்கீங்க. கேரளா வயநாடுலாம் போயிட்டு பயங்கரமா வந்து வயநாடே வந்து கதிகலங்க விட்டுருக்கீங்க போலயே. சும்மா ப்ரோ அப்படியே ஒன்று போட வேண்டியதா சிம்பிளா. உங்க ரேஞ்சுக்கெல்லாம் இல்லைல்ல? இல்லை அப்படின்னு கிடையாது. எல்லாம் நம்மளோட ஃபேஷன் நோக்கி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறோம். எல்லாம் பெரிய ஆச்சு நல்லா அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்றதுதான் டிராவல். அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி ப்ரோ போகுது? ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல பிக்கா இருக்கும், யூடியூப்ல வந்து கொஞ்சம் வீடியோஸும் போடுறதுல ஒரு 2 இயர்ஸா பிஸியா இருக்கிறதுனால, பர்சனல் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க் அதுன்னு போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீபிக் கொண்டு வர முடியும், நம்மளால முடியும். எதுவுமே முடியாது கிடையாது. இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்காக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய பண்ணுவோம். ஓகே ப்ரோ. இவர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இவருக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் சேனலையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நாங்க எங்க போறோம்னா ஜெயின் டெம்பிள் ரியல் பாகுபலியை பார்க்க போறோம். நிறைய ஹைப் இருக்கும் கண்டிப்பா. இது ஒரு தமிழ்நாட்டுல இந்த வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு அதிகமா அந்த வீடியோஸ் வந்து ரைடர்ஸ் யாரும் பண்ணல. ஜெயின் டெம்பிள்ல நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ரைடர்ஸ் யாரும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பிளாக்ல வந்து நம்ம இந்த ஜெயின் டெம்பிள் ரியல் பாகுபலியை கவர் பண்ண போறோம். ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ போயிட்டு வரலாம். போலாம். இந்த மக்களே கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ நேராக அங்கேருந்து மலை உச்சிக்கு அங்கே போகணும். உங்களுக்கு தெரியுதாலே தெரியல, அந்த இடத்துல நம்ம மலை ஏறணும். அங்கே போகலாம். இது கேஸ்டர ஸ்ராவணபலகுல டெம்பிள். இது ஜெயின் டெம்பிள். இது ஒரு 1000 கிட்டத்தட்ட முன்னாடி கட்டின கோயிலுங்க. இது மலையேறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மலை ஏறி. பட் அவ்வளோ பெருசு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 1 hour அப் அண்ட் டவுன் ஆகிடும். ஆமாம், எப்படி போகலாம். உள்ள பார்க்கெல்லாம் நல்லா வசதியாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஸ்டார்ட் த ட்ரெக்கிங். மக்களே செப்பலுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரோ கொடுத்தாச்சு ப்ரோ. கொடுத்தாச்சு. நம்மட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட்டு ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்தா போகலாமா. நல்ல சிறப்பான செய்தி, சிறப்பான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. மக்களே இப்போது நம்ம இருக்கிற இடம் இப்போ மேலே போக வேண்டியது. இது வந்து சந்திரகிரி ஆப்போசிட்டில் இருக்குது. வாங்க இப்போ மேலே போயிட்டு வரலாம். உள்ள கேமராவோட இல்லையா, மொபைல்லே ஷூட் பண்ணிருக்கிறோம். வா, வேற லெவலுக்கு இது பாருங்க. ஆப்போசிட் சந்திரகிரி மலை. கரெக்டாக சொல்கிற மாதிரி தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம். வெள்ளக்குளாங்கிறதுக்கான அர்த்தம், இந்த குளாங்கிறதுக்கு அர்த்தம்னா இது வெள்ளக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளமாங்கிறதுக்காக மேலே போய் பார்த்தோம். ஒரு சின்னதாக கோயில் இருக்குது. கோமடேஸ்வர சாமி தான். ஆனால் உள்ள எலி ஓடுது. டியர் மக்களே, இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா கோமடேஸ்வரர் டெம்பிள் பெங்களூர்லேருந்து ஒரு 135 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆசன் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ராவணபலகுலான்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. கர்நாடகாவில் மிகவும் பேர் போன ஊர் இது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற 7 அதிசயங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெக்கிங் வந்தாக்கா மேலே வந்து அழகான வியூ எல்லாம் பார்த்துட்டு சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ரியல் பாகுபலி தான் இப்போ நம்ம பார்க்க போயின்னு இருக்கிறோம். அவருடைய ஃபுல் டீட்டெயில் முன்னாடி வீடியோவில் சொல்கிறேன், அப்படி கேட்டுக்கிட்டே வாங்க. மக்களே யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா மறக்காம வாங்க, வேற லெவலில் இருக்கும் கோயில். கோப்ரோ எடுத்து தான் ஷேக் வந்துருக்காது, கேமரா கீழே பிடிக்கிட்டாங்க. மொபைலில் ஷூட் பண்ணுறதுனால ஷேக் வருது.
அட்ஜஸ்ட் பண்ணிக்க மக்களே. ப்ரோ தேசிய கொடி இல்லை ப்ரோ, ஜெயின் கொடி. கோயிலில் என்ட்ரி ஆகும்போது பழங்காலத்து கல்வெட்டுக்கெல்லாம் இருக்கும். சுமார் பல வருடங்களுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இதெல்லாமே. மன்னனான பாகுபலி கடைசியில் அமைதியான சாந்தமான ஒரு கடவுளா மாறிய தருணம் தான் இந்த இடத்துல நிகழ்ந்துருக்குது. இது ஒரு பெரிய விஷயங்க. இவர் ஒரு ஸ்டோரி சொல்ல போனாக்கா பெருசா இருக்கும். அந்த ஸ்டோரியில இந்த சின்ன வீடியோல சொல்ல முடியாது. அதனால இங்கே ஷார்ட்டா முடிச்சுக்கிறேங்க. ஒரு மாமன்னனுக்கு மகனாக பிறந்த இந்த பாகுபலி சுமார் பல வருடங்களுக்கு முன்னாடி தனது திறமையால் கத்தியின்றி ரத்தமின்றி அனைத்தையும் என்றவர் தான் இந்த பாகுபலி. பிற்காலத்துல மன்னனிடமே ஜெயிச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு தன் அண்ணனுக்கு மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாம துறவியா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. துறவராக போன்ற இடம் தான் இந்த சாவணபுலாவில் இருக்கிற இந்த டெம்பிள். மாமன்னா இருந்த ஒரு கோம்டேஸ்வரன் பேர் வாங்கி ஒரு கடவுளா மாறிட்டாரு. ரியல் பாகுபலி அப்படியே கோம்டேஸ்வரரா மாறிட்டாருங்க. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 100 பேர். 100 பேர்ல 2ஆவதா பிறந்தவர் இவரு. அதெல்லாம் பெரிய ஸ்டோரியா இருக்கும். அந்த ஸ்டோரி வேணுனாக்கா ஒரு நாள் தனியா ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். நான் சின்னதா ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேங்க. ஃபைனலா பாகுபலி சிலையை பார்க்க வந்துட்டோம். மூச்சு வாங்குது போயிட்டு வரது. அடா 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 என்ன வியூ, என்ன வியூ, ஒண்டர்ஃபுல்லுங்க. வேற லெவல். அப்படியே கத்த புரிஞ்சா கத்தில்லாமல் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஸ்கையை பாருங்க அங்கே எப்படி இருக்குது பாருங்க. அந்த இடத்துல ஸ்கை பா ஒண்டர்ஃபுல். லேக் எவ்வளோ க்ளீனாக தெரியுது. அடாடா எதுனா விளாக் இப்படி பண்ணணும். செம்மையாக இருக்குதுல்ல. ஓகே சரிதா. இதுதான் கோம்டேஸ்வர சாமி. சாரி பாகுபலி. உண்மையான பாகுபலி இவர் தான். அவர் தான் ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு வரலாம். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you with action. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. பேசுங்க ப்ரோ. என்னது இதில் பேசுங்க க்ளீனாக தெரியும். கிட்டத்தட்ட வந்து 57 ஃபீட் உள்ள கோமண்டேஸ்வரா டெம்பிளில் இருக்குது. அந்த சிலையெல்லாம் பார்க்க வந்துருக்கோங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. அதில் இருக்கிற ஒரு நுணுக்கங்களும் அவங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்குது. அந்த நகை கண் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகாக ப்ரோ செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். இவ்வளோ வருஷம் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அது 2 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்படிலாம் நோக்கம் இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. வெளியே வந்தாக்கா இந்த இடத்துல பசங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. யாருன்னு கேட்டேன். இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குதான். இந்த ஆசிரமத்தில் படிக்கிற பசங்க எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிற நிறைய ஊர்லேருந்து வந்து இங்கே ஆசிரமத்தை தங்கி படிப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் 10 பேரை செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு போவாங்களாம். அதை பற்றிலாம் தெரியாது. அதுவும் பெரிய ஸ்டோரியாக இருக்குது அவங்க சொன்னது. இந்த பசங்களை பார்த்தேன். அதனால சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்குங்க. ஓ அம்மன் கோயில் ரோடு சென்டராகவே இருக்குதுங்க மக்களே. இது ஒரு பெரிய ரிவருங்க. என்ன ரிவர் தெரியலையே. என்ன சொதப்பாத கூகுள் சொதப்பாத. என் டென்ஷன் ஆகிடும். அப்புறம் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் தெரிஞ்சுக்க. இப்பயே சொல்கிறேன்.